சின்னதுரை, ஏன்பா இப்படி உட்கார்ந்திருக்க? நான் சோகமா இருக்கேன்பா. ஏன்பா உன் பொண்டாட்டி சோறு போடலையா? ஆமா, அவ எங்க சோறு போட போறா? இவன் தானே சோறு போடணும். டேய் சின்னதுரை, வந்துட்டான் அங்கிருந்து எரியிற நெருப்புல என்ன அள்ளி ஊத்துறதுக்கு. ஏன்டா சோகமா உட்காந்துருக்க? ஒரு மஞ்சத்தாலிய கட்டினா எங்க அம்மா பிரச்சனையெல்லாம் முடியும்னு நினைச்சா என் தலையில வந்து எல்லாம் விழுவுதுடா. ஏன்டா என்னாச்சு? ஆமாண்ட மச்சான், பாத்திரம் விளக்க சொல்றா, பூண்டு உரிக்க சொல்றா, வெங்காயம் கூட அறுக்க சொல்றாடா. அதுவும் இல்லாம வெங்காயம் அறுக்கிறப்போ ஒரு கண்டிஷன் வேற. வெங்காயம் அறுக்கிறப்ப அவளுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாதான். ஆமா, இப்ப இவன் விளக்கம் சொல்லிடுவான். இதுக்கு ஏன்டா ஃபீல் பண்ற? வெங்காயம் நறுக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை நறுக்கி பாரு, கண்ணுல இருந்து தண்ணியே வராது. அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவு, பாத்திரத்துல எல்லா அழுக்கும் போயிடும். அப்புறம் பூண்டு உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குண்டான எடுத்து அந்த பூண்டெல்லாம் போட்டு நல்லா குளுக்குன்னு குளிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, தோல் எல்லாம் வந்துடும், உனக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாயிரும். அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ஊற வச்சு துவை, ஆளுக்கெல்லாம் வந்துடும். கடைசியா சமைக்கிறப்ப இளையராஜா பாட்டை வச்சு சமடா. ஆஹா, சமைக்கிறதே தெரியாதுடா, சூப்பரா இருக்கும். என்ன புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சு. என்ன புரிஞ்சுச்சு சொல்லு. எனக்காவது பாத்திரம் விளக்குறது, பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் நறுக்கிறது மட்டும்தான். ஆனா உனக்கு துணி துவைக்கிறது, சமைக்கிறது எல்லாமே உன் தலையில கட்டிடுச்சு போல உன் பொண்டாட்டி. இதுல இருந்து இதுதான் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. மேய்க்கிறது எருமை, இதுல ஒரு பெருமை.